சமூக சீர்திருத்தவர் செம்மல் அவர், இந்திய அரசியல் சாசன தந்தை அவர், சமூக சட்ட வல்லுநர், அந்த இந்திய விடுதலை போராட்டத்தின் சட்ட அமைச்சர், முதல் சட்ட அமைச்சர் அவர். அவருக்கு இந்த பார்லிமெண்ட்ல திரு அமித்ஷா அவர்களால ஒரு சின்ன ஒரு அசிங்கம் ஏற்படுத்தும் போது எங்களால அந்த தகவல் மற்றும் சட்ட முன்னோடி அமைப்பின் சார்பாக எங்களால அதை ஒரு ஜீரணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எங்க அமைப்பு சார்பாக இந்த இடத்துல நாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சுக்கிறோம். அமித்ஷா அவர்களை நாங்க கண்டிக்கிறோம். அவர் பேசிய அந்த வார்த்தையை அவர் வாபஸ் ஆக வேண்டும். வாபஸ் ஆகும் வரையில் எங்க அமைப்பு சார்பாக தமிழ்நாடு ஃபுல்லா முழுவதும் அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற அமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் எதிரொலிக்கும். இப்போ தமிழக பிஜேபி என்ன சொல்றதுன்னா, அமித்ஷா பேசுறது வந்து ஏஐ மூலமா திரிக்கப்பட்டதுன்ற மாதிரி தமிழக பிஜேபி சொல்றாங்க. அனைத்து கட்சியும் போராட்டம் பண்ணுது. ஒரு கட்சி ரெண்டு கட்சி இல்லை, இந்தியா முழுவதும் போராட்டம் பண்ணுது. யாருக்காக? இந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி போட்ட பிரம்மா, இந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி போட்ட பிரம்மா. தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். மத்திய சென்னை அண்ணா நகர் அண்ணா ஆர்ச் அருகில் அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் ஒழுங்கு மாநில தலைவர் மன்னை ரவி அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் தலைமையில் மகளிர் அணி தலைமையிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய சகாய ரூபி, அம்பேத்கர் அவர்கள்தான் எங்களுக்கு கடவுள், அவர் பெயரை தான் நாங்கள் சொல்வோம் என்று கூறினார். மேலும் தங்கமணி பேசியதாவது, ஜாதி மதம் பேதம் ஏதுமின்றி அம்பேத்கருக்காக நாங்கள் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றிய பிரம்மா அம்பேத்கர் என்று கூறினார். மற்றும் தகவல் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும். லுக் ஷேர் சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன். நன்றி, வணக்கம். அமித்ஷாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். சகாய ரூபி வழக்கறிஞர், அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமுறை அமைப்பின் மாநில மகளிரணி செயலாளராக நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். நாங்க அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமுறை மாநில தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் ரவி அவர்களின் அறிவுறுத்தலின்படி அனைவரும் நாங்கள் இந்த மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு ஜெகஜீவன் ராம் தலைமையில் இன்று எங்களுடைய மகளிர் அணி தலைமையிலையும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்டத்தில் நம்ம அம்பேத்கர் அவர்களை பற்றி அவதூறாக பேசவில்லை என்றாலும் அவரை உருவகப்படுத்தி பேசிய ஒரு விஷயம் இன்று இந்தியா முழுவதும் மக்களை ஒரு கொந்தளிப்பு அடையக்கூடிய நிலைமையில இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கோம். நாங்க எல்லாருமே என்னன்னா, அவர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் என்று சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை, எங்களுக்கு அம்பேத்கர் தான் கடவுள். அவர் போய் நாங்க சொல்லாம வர யாரும் நாங்க சொல்ல முடியும்? நம்ம ஒரு சமூக சீர்திருத்த செம்மல் அவர். கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற தாரக மந்திரத்தை வெறும் வார்த்தைகளால் மட்டும் அல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக வாழ்ந்து காட்டிய ஒரு சமூக சீர்திருத்தவர் செம்மல் அவர், இந்திய அரசியல் சாசன தந்தை அவர், சமூக சட்ட வல்லுநர், அந்த இந்திய விடுதலை போராட்டத்தின் சட்ட அமைச்சர், முதல் சட்ட அமைச்சர் அவர். அவருக்கு இந்த பார்லிமெண்ட்ல திரு அமித்ஷா அவர்களால ஒரு சின்ன ஒரு அசிங்கம் ஏற்படுத்தும் போது எங்களால அந்த தகவல் மற்றும் சட்ட முன்னோடி அமைப்பின் சார்பாக எங்களால அதை ஒரு ஜீரணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எங்க அமைப்பு சார்பாக இந்த இடத்துல நாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சுக்கிறோம். அமித்ஷா அவர்களை நாங்க கண்டிக்கிறோம். அவர் பேசிய அந்த வார்த்தையை அவர் வாபஸ் ஆக வேண்டும். வாபஸ் ஆகும் வரையில் எங்க அமைப்பு சார்பாக தமிழ்நாடு ஃபுல்லா முழுவதும் அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற அமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் எதிரொலிக்கும். பிஜேபி சார்பா ஏன் வருத்தம் தெரிவிக்கல? அவங்க அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேச தவறில்லை என்று அவர் இன்ன வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தவறில்லை என்ற பட்சத்தை எப்படி நாங்க தவறாக எடுத்துக்க முடியாது? அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அரசியல் சாஸ்திரம் வச்சு இன்னைக்கு சட்டமே இயங்கிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் உள்ள சட்டமே இயங்கிட்டு இருக்குது. சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல் சாஸ்திரத்தை வச்சுதான் நீங்க ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், யாருமே பதவி ஏற்கும்போது உறுதிமொழி ஏற்கிறது அந்த அரசியல் சாஸ்திரம் முன்னாடியே வச்சுதான் நம்ம எடுக்கிறோம். அந்த இடத்துல பார்லிமெண்ட்ல அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? பார்லிமெண்ட்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. அம்பேத்கரை பத்தி பேசணும் அவசியம் கிடையாது. அந்த இடத்துல பேசும்போது நீங்க அம்பேத்கருக்கு அவருக்கு பிஜேபி தான் அவருக்கு பாரத விருது கொடுத்தாங்கலாம் பெரிய வகையில பேசிட்டு இருக்காங்க.
அது முக்கியம் எங்களுக்கு அல்லாது. எங்க இப்ப வந்து அம்பேத்கரை பத்தி ஏன் தவறாக பேசணும்? மக்கள் மத்தியில அவரை ஒரு பதிவாயிடுச்சு, தவறாக பேசுறது பதிவாயிடுச்சு. அதான் அமித்ஷா அவர்கள் அவங்க பேசுவது நியாயம் என்று அவர்கள் பிஜேபி சார்பாக பேசிக் கொண்டாலும் எங்கள் அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற அமைப்பின் சார்பாக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்கள் நியாயப்படுத்தினால் நாங்கள் இதை கண்டிக்கிறோம் எங்கள் அகில இந்திய மக்கள் சார்பாக. ஏன்னா அவர் ஒரு சமூக சீர்த்து செம்மல், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் பாடுபட்டவர். அந்த வகையில வந்து நாங்க எல்லாருமே வந்து மக்களுக்காக போராட்டம் அந்த இடத்துல அந்த இடத்துல நாங்க இதை வந்து வலியுறுத்தி நாங்க கண்டிக்கிறோம். என் பேர் சகாய. டாக்டர் அம்பேத்கர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் ஒரு 8 டாக்டர் பட்டம் பெற்றவர். 1 2 இல்லை, 8 டாக்டர் பட்டம் பெற்றவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவரை பார்த்து அமித்ஷா அவர்கள் கேவலமா பேசியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்றதை விட கடவுளை பேரை சொல்லுங்கன்னா நீங்க மோட்சத்துக்கு போவீங்கன்னு சொல்றாரு. இதோ ஒரு அமைச்சர் பேசுறது, ஒரு மத்திய அமைச்சர் பேசலாமா? உண்மைதான் நாங்கள் எல்லோரும் கேட்கின்றோம். இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் தலித்துகள் அல்ல, அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து பொறுப்பாளர்களும் இந்த அம்பேத்கரை தேசிய தலைவராக பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லா சமூகத்தினரும் இந்த இயக்கத்தில் இருக்கிறோம், எல்லோரும் சேர்ந்து இதை கண்டிக்கின்றோம். அதனால தயவு செய்து இனி வரும் காலங்களிலே அம்பேத்கரை பற்றியோ மற்ற தலைவர் யாராக இருந்தாலும், இந்த நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வன்மையாக பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய இயக்கத்தினுடைய செய்தி. இப்போ தமிழக பிஜேபி என்ன சொல்றதுன்னா, அமித்ஷா பேசுறது வந்து ஏஐ மூலமா திரிக்கப்பட்டதுன்ற மாதிரி தமிழக பிஜேபி சொல்றாங்க. காணொலிகள் நம்ம எல்லாம் காணொலியில் பார்த்துட்டோம், டிவியில் பார்க்குறோம். அனைத்து கட்சியும் போராட்டம் பண்ணுது. ஒரு கட்சி 2 கட்சி இல்லை, இந்தியா முழுவதும் போராட்டம் பண்ணுது. யாருக்காக? இந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி போட்ட பிரம்மா, இந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி போட்ட பிரம்மா, அவருக்காக தான் நாங்களும் போராடுறோம். ஒரு சாதி, எல்லா சாதியினரும் சேர்ந்து, எல்லா சமூகத்திலும் சேர்ந்து தான் இந்த இயக்கத்துக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் என்று தெரிவித்துக் கொண்டு இனியும் ஆர்ப்பாட்டம் ஆகக்கூடாது தொலைக்காட்சி மூலமாக தெரிவிக்கிறோம். உங்கள் பெயர் பொறுப்பு சொல்லுங்கள். உங்கள் பெயர் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? அன்றைய தங்கமணி, மாநிலத்தின் செயலாளர், சட்ட செயலாளர்.